பொன்முடி வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. பொன்முடி ஏற்கனவே உங்களுக்கு திமுக காரங்கள ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப வாய் கொழுப்பு. அவரை துறை பொதுச் செயலாளர் எடுத்துட்டா சரியாயிருமா? அவர் பேசிய கொச்சை வார்த்தைகள், கேவலமான வார்த்தை, கீழ்த்தரமான வார்த்தைகளை எல்லாம் அவர் பப்ளிக்ல பொது மேடையில் பேசினால எங்களை யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஆமா, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அது அரசு ஆணையத்தின் மூலமாக பணம் கொடுப்பதை வலியுறுத்துகிறது. அதுல எந்த மாற்று வலியுறுத்துறோம், எல்லாருமே வலியுறுத்துறாங்க. அதை நடைமுறைப்படுத்துவது அரசுடைய வேலை. அரசு தான் இதை கண்காணிக்கும். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த உடனே திமுக தரப்புல இருந்து எங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிற ஒரு தகவல் எல்லா கட்சிகளுமே எல்லாருமே ஜெயிக்கணும் தானே சொல்லுவோம். யாராவது நான் தோன்றுவது சொல்லுவாங்களா? அதுதான் அரசியல். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது தேர்தல் காலகட்டத்தில் இன்னைக்கு சொல்லவே முடியாது. காலகட்டத்தில் கூட்டணி தர்மத்தை பொறுத்து, கூட்டணியை பொறுத்துதான் வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ண முடியும். இந்த கூட்டணி உறுதிப்படுத்தல நீங்க எப்படி முடிவு எடுக்கிறீங்க? கூட்டணிகள் வரும் சேரும் போது கடைசியில் சொல்லுவாங்க. அது தவறு. அதை நாங்க தமிழக மக்கள் முன்னேற்றம் அந்த இதை வரையறுக்கிறோம். நான் என்ன சொல்றேன், வக்ஃபு நல்ல திட்டம். நிறைய அந்த வக்ஃபு போட வச்சு நிறைய வேறு சீட்டி மணி தலைதானோ இதெல்லாம் நிறுத்ததுக்காக வேண்டி பாரத பிரதமர்கள் நல்ல திட்டத்தை இஸ்லாம் சகோதரர்களுக்கே செஞ்சிருக்கிறாரு. நிறைய பேர் ஆக்குபை பண்ணிருக்காங்க, நிறைய பேர் எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ணதுக்கு நல்ல திட்டம். இந்த நல்ல திட்டம் எதுக்குலான்னு சொன்னா தவறுன்னு சொல்றேன். பட்டாவளி கொடுத்துருக்கு இல்ல, பட்டாவளி வக்ஃபோருக்கு 10ஆம் இடம் இருக்கா? மத்த அவங்களுடைய இடத்துல வக்ஃபோர்டு எடுத்திருக்கு. அதுக்கு ஏன் பத்திரிகை துறை கேட்க மாட்டேங்க, முதலமைச்சர் கேட்க மாட்டேங்காரு? வக்ஃபோர்டு இந்த பேர்ல மத்தவங்களுடைய நிலத்துல அபகரிச்சு வச்சீங்க, நிறைய சொத்துக்களை அபகரிச்சிருக்கீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும்ல. என் சொத்து நீங்க இருந்தா நாங்க எப்படி விட முடியும்? சட்டம் நல்ல சட்டம், திட்டம் நல்ல திட்டம். அதை நாங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கிறோம். போக சொல்லி இப்ப சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது, அவர் சொல்ல முடியாது. நீங்க ஏற்கனவே அந்த கூட்டணியில இருந்தீங்க. அதிமுக இருக்கும்போது நீங்க கூட்டணியில இருந்தீங்க. விஜய் வந்தா வலுவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? வரட்டும், சந்தோஷம். வந்தா சந்தோஷம். அது சொல்ல முடியாது. வரவேற்க வர இப்ப சொல்ல முடியாது. ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தேர்தல் காலகட்டத்துக்கு நாள் இருக்கு. இப்பவே நீங்க பத்திரிகை அவசரப்படுறீங்க. வந்தா நல்லதுன்னு நான் சொல்லிட்டேன். அவருக்கு கேள்வி அவ்வளவுதான். கூட்டணிகள் வைப்ப அமைப்பது நல்லது தானேங்க, சிறந்தது தானே. எல்லாருமே அவர்களுடைய குற்றச்சாட்டு கொடுத்ததுக்கு பணம் கேட்க, அவங்க கொடுத்த காசுக்கு அவங்க கேட்கறாங்க, விடயம் கேட்கறாங்க. நாங்க கொடுத்த பணம் கொடுத்தோம், அதுக்கு என்ன பதில்னு கேட்கறாங்க. அதுக்கு யாரும் சொல்றது இல்லை. நிர்மலா சீதாராமன் நிதி வரல, இப்ப நிதி இல்லாம ஆட்சி ஆடிட்டு இருக்க. 9 லட்சம் கோடி கடன் வாங்கின அந்த பணம் என்னாச்சு? 9 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க. இந்த பணம் இந்த மக்களுக்கு எல்லாம் செய்யலையா? அப்போ இன்னும் பணத்தை மட்டும் தான் பேசுறீங்க. மக்களுக்கு என்ன பராமரிக்கவே இல்லையா? அம்பேத்கர் சிலையை உங்களால சராய பராமரிக்க முடியல. கேட்டா நாங்க அம்பேத்கர் வாரிசுங்கிற மாதிரி பேசுறீங்க. சின்ன விஷயத்தையே உங்களால ஃபண்டமெண்டலே செய்ய முடியல. நிதியை வாங்கி என்ன பண்ண போறீங்க? நிதி வாங்க படத்துக்கு கலை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம். பெரிய அளவுக்கு கடைகள் குறைக்கப்படல. தொடர்ந்து அடுத்த கட்டமா நீங்க சொன்னீங்க தெரிவிக்கப்பட்டு இளைஞர்கள் கஞ்சா மற்றும் போதை வாசங்களுக்கு போயிட்டு, இது எப்படி பாக்குறீங்க? அரசு என்ன கஞ்சாக்கள் அதிகமா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், பத்திரிகை செய்திக்கு தெரியும், போலீஸ் காவல்துறைக்கு தெரியும். இந்த கஞ்சா அதிகமா புழக்கத்துக்கு காரணமே ஒரு சில காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் என்பது குற்றச்சாட்டு நான் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கண்காணிக்க வேண்டியது எங்க வேறு ஆணி வேறு இருக்க பிடிக்காம பிடிச்சுக்கிட்டு கஞ்சா பிடிச்சோம் உண்மையில எங்க இருந்து வருது அதை கண்டுபிடிச்சு அதை நீக்கணுமா வேண்டாமா? ஆமா, அதை கண்டுபிடிக்கிறது யாரு? காவல்துறை தானே. அரசோட கண்டுபிடிக்கணும். காவல்துறை கண்டுபிடிக்காதவரை இந்த நிலை ஏற்படும். பொன்முடி வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. பொன்முடி ஏற்கனவே உங்களுக்கு திமுக காரங்கள ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப வாய் கொழுப்பு. அதுல பொன்முடிக்கு அதிகமா இருக்கு. இதை அந்த மாநில முதலமைச்சர் தான் அதை சரி பண்ணணும். அவரை துறை பொதுச் செயலாளர் எடுத்துட்டா சரியாயிருமா? அவர் பேசிய கொச்சை வார்த்தைகள், கேவலமான வார்த்தை, கீழ்த்தரமான வார்த்தைகளை எல்லாம் அவர் பப்ளிக்ல பொது மேடையில் பேசினால எங்களை யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இதை
உடனடியாக மந்திரி சபையிலிருந்து அவரை நீக்கணும். அதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேண்டுகோள். இந்த மாதிரி இழி சொல்லுகின்ற, அதிகமாக அசிங்கமாக பேசுகின்ற, கொச்சை வார்த்தை பேசுகின்றவர்கள் திமுகவுக்கு இப்ப அல்ல, எப்பவுமே உள்ளது. அதை அந்த முதலமைச்சர் தான் அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.